ஹாய். படம் எடுத்து அது தியேட்டருக்கு கொண்டு வர்றது எவ்வளவு கஷ்டம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். பெரிய படங்களே தியேட்டருக்கு வர்றதுக்கு பல தடைகள் இருக்கும்போது ஒரு சின்ன படம் கேசவன் சார் வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த படத்தை வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படம் இன்னைக்கு வெளியே வருதுன்னா அது எங்களுக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுன்னா அது அந்த சந்தோஷமான ஒரு 10 மாசம் குழந்தைய வயிற்றுல சுமந்து அது நல்லபடியா அந்த குழந்தை நல்லபடியா பிறக்குமா, அந்த குழந்தை வந்து ஹெல்த்தியா இருக்குமா, அப்படிலாம் நம்ம ஒரு தாய் எப்படி கஷ்டப்படுறாங்களோ அந்த மாதிரி கஷ்டப்பட்டு ஒரு குழந்தைய பெக்கிற மாதிரி தான் இப்போ அந்த படத்தை வெளியே கொண்டு வந்திருக்காரு. அது அவ்வளோ ஈஸி கிடையாது. இது பல பேர் பல விஷயங்கள் சொல்லலாம். ஓப்பனா சொல்ல போனா 10 பேர் நம்மள வந்து நல்லா இருக்குன்னு சொன்னா 90 பேர் வந்து இவங்களுக்கு எதுக்கு இந்த வேலை, இவங்க ஏன் படம் எடுக்கிறாங்க, இவங்களுக்கு சினிமா பத்தி என்ன தெரியும், இதெல்லாம் வந்து அக்கறை என்ற பேர்ல சொல்ற மாதிரி நம்மள டிமோட்டிவேட் பண்றதுக்கு தான் நம்மளை சுத்தி நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா விஷயங்களும் ஒரு சின்ன விஷயங்களும் தான் ஆரம்பிக்குது. வெற்றி தோல்விதான் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுது. ஜெயிச்சுட்டா எனக்கு அப்பவே தெரியும் எப்போ ஜெயிச்சிருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அவன் கஷ்டப்பட்டான், எங்கிருந்து வந்தான் பாரு, அவன் வந்து ஜெயிச்சிட்டான் அப்படின்ட்டுருவாங்க. ஒருவேளை ஜெயிக்கலன்னா அப்ப இவனுக்கு தேவையா, எதுக்கு இவனுக்கு இந்த வேலை, ஒழுங்கா அவன் வேலையை பார்த்துட்டு போலாம்ல, ஒழுங்கா சீரியலை நடிச்சுட்டு போலாம்ல, இவன் ஒழுங்கா கிளாஸ் வச்சுட்டே போலாம்ல. இப்படி வந்து இதுதான் நம்மளை சுத்தி இருக்கிற உலகம். இங்க வெற்றி மட்டும்தான் பேசப்படும். இங்க வந்து மற்றபடி வேற எதுவுமே பேசப்படாது. சிவகார்த்திகன் பற்றி சொல்ற மாதிரி எது பேசினாலும் ஜெயிச்சு தான் பேசணும். ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எது பேசினாலும் அது வந்து வீண் பேச்சா தான் இருக்கும், இல்ல அது ஒரு ஆர்வ கோளாறுத்தனமா தான் இருக்கும். ஜெயிக்கணும்னா முதல்ல இறங்கிதான் ஆகணும். இறங்காம நம்ம ஜெயிக்க முடியாது. ஸோ தைரியமா இறங்கின அவருக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் என்னோட விஷயத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும் பர்சனலா அது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது. இன்னைக்கு பல பேர் சொல்றது விஷயங்கள் அப்படிதான். சார் படம் எடுக்காதீங்க, படம் இருந்தா இப்படி ஆகும் அப்படி ஆகுன்றாங்க. அதெல்லாம் அக்கறையில் தான் சொல்றாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. பட் இறங்கியாச்சு, ஆதி கண்ணாத கிட்ட இறங்கியாச்சு. அப்புறம் நம்ம அதை விட்டுட்டு வெளியே வர முடியாது. டூ ஆர் டை பார்த்து தான் ஆகணும். ஸோ இந்த படத்தை என்னை பொறுத்த வரைக்கும் இதோட மெசேஜ் வந்து ரொம்ப ஒரு தேவையான ஒரு மெசேஜ். இன்னைக்கு இருக்கிற சமுதாயம் இன்னைக்கு கெட்டு போறதுக்கு காரணம் போதைப் பொருட்கள் தான். இன்னைக்கு குடி, கஞ்சா, இதுதான் வந்து முக்காவாசி பேரோட வாழ்க்கையை கெடுக்குது. ஸோ இது ஒரு நான் அவர் கூட கேட்டேன், சார் நீங்க சிலம்பம் தானே ஆசான் தானே, நீங்க ஏன் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட படம் எடுத்துருந்தா உங்களுக்கு ஈஸியாச்சு, இன்னைக்கு அந்த மாதிரி எடுத்துட்டு போலாமே, எதுக்கு? நான் முதல் நாள் ஷூட்டிங் தான் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கேட்டேன், ஏன் ஒரு நல்ல ஒரு ஹீரோ போட்டு எடுத்துக்கலாமே, என்ன போட்டு ஏன் இப்படி நீங்க ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க, எதுக்கு தேவையான? அப்புறம் தான் நானும் டிசைட் பண்ணேன்னா ஹீரோ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தரும் ஹீரோ தான். விசித்திரன் ஹீரோ தான், ராஜா ஹீரோ தான், எல்லாருமே ஹீரோ தான். ஸோ இதுல வந்து எல்லா கதாபாத்திரங்கள் தான். நாங்க எல்லாருமே வந்து இதுல வந்து ஓகே, ஏதோ கொடுத்த வேலையை கரெக்டா செய்யணும், அது நேர்த்தியா செய்யணும். நம்மளால 4 பேருக்கு நல்லது செய்ய முடியலனா கூட அட்லீஸ்ட் கெடுதல் செய்யாம இருக்கிறது பெட்டர். 4 பேர் நம்ம பாராட்டி பேசலைன்னா கூட பரவாயில்ல, 4 பேரை வந்து நக்கல் அடிச்சுட்டு கமெண்ட் பண்ணிட்டு ட்ரோல் பண்ணாம இருந்தா சரி. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல எப்படின்னா, உயிரோடு இருக்கிற வரைக்கும் பயங்கரமா கிண்டல் பண்ணி நக்கல் பண்ணிடுவாங்க, போனதுக்கு அப்புறம் தெரியவே தெரியாது, அதுக்கப்புறம் அவங்களை பத்தி புகழ்ந்து பாடுவாங்க. ஸோ இருக்கிற மனுஷங்களுக்குள்ள இருக்கிற ஈகோலாம் தூக்கி போட்டுட்டு ஒரு சினிமால வந்து நண்பர்களும் கிடையாது, சினிமால எதிரிகளும் கிடையாது, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் ஒரு கூட்டு முயற்சி தான். டைரக்டர் விஜயா சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த நாட்டே ரொம்ப நல்ல நாட்டா எடுத்திருக்காரு. இது கேமராமேன் ஜேசனா இருக்கட்டும், எடிட்டர் சாரா இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டரா இருக்கட்டும், நம்ம சார் வந்து போலீஸ் ஆஃபீஸர், அவரும் நடிச்சிருக்காரு. இது எல்லாத்துக்குமே வந்து சிரிச்ச முகத்தோட ஆரம்பத்துல இருந்து முதல் நாள்ல இருந்து கூட இருந்த நம்ம வணக்கம் ராஜாவா இருக்கட்டும், இங்க இருக்க ஒவ்வொரு நபரையும் சொல்லுவேன். நான் விசித்திரனோட ஆக்டிங்க்கு பயங்கரமான ஒரு ஃபேனு. நான் நிறைய என்ன யோசிப்பேன்னா, நான் ஜெயிச்சவங்களை பத்தியே யோசிக்க மாட்டேன். எல்லா திறமை இருந்தும் ஏன் ஜெயிக்கல இவங்க அப்படின்றத நான் யோசிப்பேன். ஏன்னா நானும் அந்த கேட்டகரியில் தான் வருவேன். நான் எல்லா திறமை இருக்குன்னு சொல்ல வரல, இந்த ஜெயிக்கலன்ற கேட்டகரி சொல்றேன். ஸோ எங்க எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு எங்களோட டேலண்ட்டை எக்ஸிபிட் பண்றதுக்கு எங்களுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு ஃபுட்பால் பிளேயரா இருக்கட்டும், ஒரு சிலம்பம் பிளேயரா இருக்கட்டும், சார் வந்து சிலம்பம் மாஸ்டரு,
அந்த கலையை வெளியே கிரவுண்ட்ல காட்டுறதுக்கு ஒரு களம் வேணுமா இல்லையா? அந்த களம் இல்லாம நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்தா யாருக்கும் தெரியாதுன்ற மாதிரி தான் இந்த படம் எங்களுக்கு வந்து அவர் அமைச்சு கொடுத்திருக்காரு. ஸோ அதுக்கு நாங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இதுல நடிச்ச ஒவ்வொரு நடிகரும் ராஜா வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காப்ல. ராஜாவோட சாங்ஸ், ராஜா எல்லாத்தையுமே நல்லா பண்ணியிருக்காரு. ஸோ இதுல எல்லாருமே வந்து ஈக்குவலி டேலண்டட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நடிகர்ல வந்து பெரிய நடிகன், சின்ன நடிகன், இந்த ஸ்கூல் அந்த ஸ்கூல் அப்படிலாம் கணக்கே கிடையாது. ரெண்டு கேட்டகரி தான் பிரிக்க முடியும். வாய்ப்பு கிடைச்சவன், வாய்ப்பு கிடைக்காதவன். அதுலயும் ரெண்டு கேட்டகரி தான் பிரிக்க முடியும். அந்த வாய்ப்பு கிடைச்சல ஜெயிச்சவன், ஜெயிக்காதவன், அவ்வளவுதான். இதை வேற இது மாதிரி அவர் அந்த ஸ்கூல் இந்த ஸ்கூல் இவர் வந்து மெத்தட் ஆக்டிங் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. வாய்ப்பு கிடைச்சா வாய்ப்பு கிடைச்சவன், அந்த வாய்ப்பை பிரயோஜனம் பண்ணி ஜெயிச்சவன், இவ்வளவுதான் இருக்கு. ஸோ இந்த படத்துல எல்லாருமே நல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க. என் ஃப்ரெண்டு தான் டான்ஸ் மாஸ்டர், மாஸ்டரோட பையன். அதே மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் தான் ஸ்டண்ட் பண்ணியிருக்காப்புல. எல்லாருமே வந்து ஜெயிக்கணும்ன்ற ஒரு வெறியோட இருக்கிறவங்க தான். இன்னைக்கு எதுவும் இல்லாம விசிட்டிங் கார்டா இல்லாத இருக்கிறவங்க தான் நாளைக்கு வாழ்க்கையில ஜெயிக்கிறாங்க. ஸோ இந்த படம் தியேட்டர்ல பாருங்க. இந்த படம் ஆஹா ஓஹோ அப்படின்லாம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவெல்லாம் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? நல்ல படம், கருத்துள்ள படம், கண்டிப்பா நீங்க பார்க்கணும். நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டு எடுத்திருக்கோம், இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு, கஷ்டப்பட்டு எடுத்தனால நாங்க படம் பார்க்கணுமா அப்படின்றதுல வந்து அவசியம் கிடையாது இல்லையா? நம்மளுக்கு வேண்டியது வந்து ஒரு படம் உட்காந்து பார்க்கும்போது அதுல ஏதாவது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட்டோ சாங்கோ எல்லாமே இந்த படத்துல இருக்கு. நான் சொல்ல வர்றதுன்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ரொடியூசர்ஸ் இவங்கெல்லாம் வந்து பெருசா லாபத்தெல்லாம் எதிர்பார்க்கல. அவர் நஷ்டம் அடையாம இருந்தா போதும். நான் அடிக்கடி அவர்கிட்ட சொல்லுவேன், சார் லாபம்லாம் வேணாம் சார், நம்ம நஷ்டம் அடையாம இருந்தா போதும் சார். ஸோ நான் ஜீசஸ் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன், யாருக்கும் எந்த விதமான நஷ்டமோ, யாருக்கும் எந்த விதமான மன சஞ்சலமோ இல்லாதபடி அடுத்து இன்னொரு படம் கூட பண்ணலாம், சின்ன பட்ஜெட்ல பண்ணலாம். நம்மளுக்கு வந்து ஓகே, நம்மளும் நம்ம இந்த களத்துல இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்றாங்கல்ல. சினிமான்ற ஒரு கடல் மாதிரி, அங்க பெரிய கப்பலும் விடலாம், சப்மரீன் விடலாம், எங்க மாதிரி கட்டுமரங்களும் விடலாம். அது எல்லாருக்குமே பொதுவானதுதான். கட்டுமரம் ஓட்டுறவங்க நாங்க கட்டுமரம் ஓட்டிட்டு போறோம். ஸோ அந்த புயலை கீழெல்லாம் தாண்டி அந்த கட்டுமரம் ஒழுங்கா போய் சேர்ந்ததுன்னா போதும். ஸோ உங்களோட விஷஸ் தேவை, உங்களோட வாழ்த்துக்கள் தேவை. இந்த படம் நல்லா இருக்கணும், இந்த படத்துல நல்லபடியா வரணும், இந்த மாதிரி நிறைய படங்கள் விரும்ப எடுக்கணும்னா அது உங்க கையில இருக்கு. கமெண்ட்ன்ற பேர்ல ட்ரோல் பண்ணாம எல்லாத்தையும் என்கரேஜ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து ஈசன் மூவிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நான் ப்ரொடியூசருக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன். மெயினா இவங்க எல்லாம் பேசும்போது எல்லாம் சொல்லிட்டாங்க. நம்ம என்ன பெரிய விஷயமா பாக்குறோம்னா, படம்ன்றதை தாண்டி ஒரு நல்ல மனிதர்கள் கூட நம்ம டிராவல் பண்ணியிருக்கோம். அது வந்து நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரம் தான் சொல்லணும். ஏன்னா நிறைய டிராவல் பண்றோம், ஆனா நல்ல மனிதர்களோட டிராவல் பண்றோமா அப்படின்னு கேட்டா குறைவுதான். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்குது. ஸோ அது மாதிரி நம்ம டான்ஸ் மாஸ்டர் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், இயக்குனர் ஆகட்டும், ப்ரொடியூசர், நம்ம கூட நடிச்சிற சக நடிகர்கள் எல்லாருமே எல்லாமே பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு இடத்துல இருந்து வந்திருக்காங்க. நாம தான் புதுசு. ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்கெல்லாம் எந்த ஒரு ஈகோவும் இல்லாம நமக்கு அவங்க கத்துக்கிட்ட விஷயங்களையும் சேர்த்து நமக்கு சொல்லி கொடுத்து ரொம்ப நல்லபடியா நம்மளை அழைச்சி கூட்டிட்டு வந்திருக்காங்க. ஒரு பெரிய அனுபவமா இருக்கு இந்த ஈடாட்டம் பயணம்ன்றது. வர 21ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது. சின்ன படம் பெரிய படம்னு இல்லாம நீங்க எல்லாரும், மக்கள் எல்லாருமே வந்து தியேட்டருக்கு வந்து படம் பார்க்கணும், பார்த்து சப்போர்ட் பண்ணணும். பிரஸ், மீடியா எல்லாருமே வந்து படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அப்போதான் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு தயாரிப்பு நிறுவனம் அடுத்தடுத்து படம் பண்ண முடியும். இந்த மாதிரி சக கலைஞர்களுக்கு அடுத்தடுத்து வாய்ப்பு கிடைக்கும். ஸ்ரீ சார் சொன்ன மாதிரி தான், பெரிய லெவல்ல போகலனாலும் நமக்கு ஒரு ரீசனபிளான லாபம் இருந்தாதான் அடுத்த முயற்சிகள் இறங்குறதுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும். அது வந்து உங்க கையில தான் இருக்கு. அதனால நீங்க எல்லாருமே வந்து படம் பார்த்து சப்போர்ட் பண்ணணும்னு என்னோட சார்பில் நான் கேட்டுக்கிறேன்.